தமிழ் வணக்கம். G7 கைத்தொழில் வல்லரசு நாடுகளினுடைய மாநாடு பிரான்சில் இருக்கும் அல்ப்ஸ் மலை பகுதியில் அமைந்திருக்கும் ஏவியான் லே பெயின்ஸ் என்கின்ற இடத்தில் ஆரம்பமாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்ட்ரமர், ஜப்பானிய பிரதமர் சனே தக்காச்சி, இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி, ஜெர்மனிய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல முன்னணி தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்றார்கள். உக்ரைனிய அதிபரும் வந்து சேர்ந்திருக்கின்றார். இந்த மாநாட்டில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கும் கருத்துக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புயலாக பாய்ந்திருக்கின்றது. எப்படி இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய சகாக்களை வைத்து அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்களை கூறினாரோ அதுபோல அதே பாணியில் டொனால்ட் ட்ரம்பும் திட்டி தீர்த்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை இந்த துறையில் வெல்வதற்கு யாரும் கிடையாது என்பதற்கு உதாரணமாக லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான போரில் இஸ்ரேல் மேலும் பொறுமையுடன் நடந்திருக்கலாம் என்பது ஒன்று. லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான தாக்குதலில் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் எனக்கு திருப்தி தருவதாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது இஸ்ரேலின் மீது இதுவரை மற்றெந்த நாடுகளும் வைக்காத மிக பாரதூரமான விமர்சனமாக இருக்கின்றது. தான் முன்னரே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிடம் ஹிஸ்புல்லா விவகாரத்தை நீங்கள் கையாள வேண்டிய தேவை இல்லை, சிரியாவில் விட்டுவிடுங்கள் என்று கூறினேன். ஆனால் இஸ்ரேல் அதை கேட்கவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஹிஸ்புல்லா விவகாரத்தில் இஸ்ரேலை விட மிகச் சிறப்பாக சிரியா செயற்பட்டிருக்கும் என்று, இஸ்ரேல் சிரியாவை விட தரம் குன்றிய ஒரு நாடு என்கின்ற பொருள்பட அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகையில் இது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான கருத்து என்று அந்த பத்திரிகையினுடைய பிரபல ஊடகவியலாளர் கிரெக் கால்ஸ்ட்ரோம் கூறியிருக்கின்றார். அமெரிக்க அதிபரினுடைய இந்த யோசனை தமக்கு அதிர்ச்சி தருவதாக அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான மைக்கேல் வைஸ் கடுமையாக அதிர்ச்சி அடைந்திருப்பதாக எழுதியிருக்கின்றார். இதை கேள்விப்பட்டால் பிபி, அதாவது இஸ்ரேலிய பிரதமர் முற்றிலும் பைத்தியக்காரனாக மாறிவிடுவார், அவர் மனமுடைந்து போய்விடுவார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சாதாரண விடயங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அழுவது, பலமாக சத்தமிடுவது போன்ற குணநலன்களை கொண்ட இஸ்ரேலிய பிரதமரினால் இத்தகைய ஒரு தாக்குதலை, அதுவும் அமெரிக்க அதிபரிடமிருந்து வந்திருக்கும் தாக்குதலை அவரால் சகிக்க முடியாது என்பது உண்மையான கூற்றுத்தான். எனவே டொனால்ட் ட்ரம்பின் அருகில் இருப்பவர்கள் யாராவது அவரிடம் சொல்லி இந்த வார்த்தைகளை திருப்பி எடுக்கும்படி கூறிவிடுங்கள் என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். ஏனென்றால் நேற்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர், அமெரிக்காவை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, அமெரிக்கா எழுதிய ஒப்பந்தம் பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, இஸ்ரேல் தனி வழி நடக்கும் என்றும், நாம் ஹிஸ்புல்லாவை தாக்குவோம், பதிலடிக்கு ஈரான் எம்மை தாக்குமாக இருந்தால் ஈரான் மீது அமெரிக்காவை கைவிட்டு நேரடியாக தாக்குவோம் என்ற பொருள்பட அமெரிக்காவை தூக்கி வீசியதற்கு பதிலடியாக இஸ்ரேலை தூக்கி வீசி, இஸ்ரேலை விட சிரியா மிகச்சிறந்த நாடு இந்த விவகாரத்தை கையாளுவதற்கென்று G7 நாடுகளினுடைய மாநாட்டில் அவர் கூறி சர்வதேசத்தின் கவனத்தை தொட்டிருப்பது இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற பெரும் அடியாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த எண்ணத்தின் பின்னணிதான் என்ன? இப்பொழுது அமைதியாக இருக்கின்ற சிரியாவை எதற்காக கொண்டு வந்து இதனோடு சேர்த்து விடுகின்றார் என்றால், இப்போதைய சிரிய அதிபராக இருப்பவர் அகமட் அல் ஜாரா. இவர் HTS என்கின்ற முன்னைய பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். சிரியாவில் பசார் அல் ஆசாட்டினுடைய ஆட்சியை இவர் வீழ்த்திய பொழுது இவருக்கு எதிராக ஹிஸ்புல்லா கடுமையான எதிர்ப்பை கொடுத்து சண்டையிட்டது குறிப்பிடத்தக்கது. இவர் ஹிஸ்புல்லாவை கடுமையாக எச்சரித்திருந்ததும், இருதரப்பிற்கும் இடையே மாறாத பகை இருப்பதும், ஹிஸ்புல்லா சியா முஸ்லிமாகவும் இவர் சுனி முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவராகவும் இருப்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே விவகாரத்தை இவரிடம் கொடுத்தால் பழைய பகையை தீர்ப்பதற்கு ஹிஸ்புல்லாவை தாக்குவார் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வியூகம். ஆனால் அகமட் அல் ஜாராவினால் முடியாது. அவருடைய HTS என்கின்ற படையணி இப்பொழுது சிரியாவில் இருக்கின்ற பயங்கரவாத குழுக்களையும் அவருடைய எதிரிகளையும் தாங்க முடியாது. ஒட்டுமொத்த சிரியாவையும் பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது. இவர்கள் சிறிய படையணியாக இருந்தவர்கள் இன்னமும் பெரியதோர் படையணியாக வரவில்லை. அதேவேளை இவர்கள் சிரியாவை விட்டு வெளியேறி ஹிஸ்புல்லாவினுடைய தளத்தில் இவர்களினால் மோத முடியாது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த சிறிய திட்டம் இஸ்ரேலை மோசமாக காயப்படுத்த
ஏற்படுத்தும். அதுபோல இஸ்ரேல் அமெரிக்கா பிளவை மேலும் ஒரு சுற்று பெரிதாக மாற்றி இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய பிறந்த நாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொழுது UFC என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இரும்பு கூட்டிற்கு உள்ளே ரத்தம் சீற சீற அடிபட்டு விழுவது போன்ற சண்டை காட்சி இதுவாகும். இதை பார்ப்பதற்கு சுமார் 1 லட்சம் பேர் வரை கூடியிருந்தார்கள். இவர்கள் மீது ட்ரோன் தாக்குதலை அல்லது துப்பாக்கி பிரயோகத்தை செய்து அங்கிருக்கும் மக்களை பனிக் நிலை அடைய செய்து ஒருவர் மீது ஒருவர் மிதித்து மரணம் அடைய செய்கின்ற வேலையை பயங்கரவாதிகள் செய்ய முயற்சி எடுத்தார்கள் என்றும் இந்த முயற்சி அமெரிக்காவினுடைய FBI போலீஸ் பிரிவினரால் தடுக்கப்பட்டது என்றும் இவர்கள் தங்களுக்குள் அனுப்பிய SMS தகவல்களின் உள்ளே ஆளில்லா விமானங்களின் மூலம் தாக்குவதா, UFC என்ற கூட்டின் மீது தாக்குதலை நடத்துவதா, மக்களின் மீது தாக்குதலை நடத்துவதா, இல்லை தனிநபர் ஒருவரை அனுப்பி சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்ய வைப்பதா, எதை செய்யலாம் என்று இவர்கள் தங்களுக்குள் உரையாடியதை கண்டுபிடித்து இவர்களை மடக்கி பிடித்ததாகவும் இதன் பின்னணியில் ஈரானை பின்னணியாக கொண்ட அல்லது வேறு பயங்கரவாத அமைப்புகளை கொண்டவர்கள் இருக்கலாம் என்ற முதல் கட்ட செய்தி வெளியானாலும் இப்பொழுது கைதாகி இருப்பவர்களுடைய விவரம் இன்று அல்லது நாளை வெளிவரும் என்று அமெரிக்காவினுடைய FBI போலீஸ் பிரிவு தெரிவிக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் G7 நாடுகள் என்ன முடிவு எடுக்க போகின்றன? இஸ்ரேல் அமெரிக்கா பிளவு G7 என்ன முடிவு எடுக்க போகின்றது? உலக பணவீக்கத்திற்கு என்ன செய்ய போகின்றார்கள்? பொருளாதாரத்தை சரியாக கையாளாமல் எல்லாவற்றையும் சீர்குலைத்து வைத்திருக்கின்றார்களே, இனி என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு G7 என்ன பதில் சொல்ல போகின்றது? பிரான்சிய அதிபரனுடைய பதவி காலம் மிக குறைவாக இருக்கின்றது. அவர் இந்த மாநாட்டை சிறந்த முறையில் நடத்தினாலும் இந்த மாநாட்டிற்கு செல்வதற்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்புடன் ரஷ்ய அதிபர் புட்டின் 55 நிமிடங்கள் தொலைபேசி வழியாக கதைத்து தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் ரவுகளே.